வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுறதுன்ட்டு த்ரீ மாடல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம டூ டிஜிட்லேருந்து 3 டிஜிட் ஓகேங்களா, எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறது சிம்பிளாக வந்து 2 செகண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, இதை வந்து நம்ம 3 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். 3 வே இருக்குது. நம்ம எப்படி வேணால் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ண போகிறோம்னா ஃபார்முலா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். சின்ன வயசுலேயே நம்ம படிச்சது தான் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா a² + b² + 2ab ஓகேங்களா. இதே வந்து a - b ஹோல் ஸ்கொயர் என்ன a² + b² - 2ab தானே. அப்போ நான் a +or மைனஸ் இங்கே +or மைனஸ் போட்டுருக்கேன் ஓகேங்களா. நம்மளுக்கு இது சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல, இது எப்பவுமே வந்து +1 ஆகப்போகுது. இது ஒரு மெத்தடாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், a + b இதில் வந்து நீ a² மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். a² இந்த ஃபார்முலா வந்து நான் எதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a² - b² என்ன போடுவோம், a + b × a - bன்னு போடுவோமா ஓகேங்களா. a + b × a - bன்னு போடுவோம். இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த a² வச்சுட்டு இந்த b² மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். நாம் கண்டுபிடிக்க போகிறதுலாம் வந்து ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுறோம், a + b × a - b ஓகேங்களா இன்ட்டு ப்ளஸ் b². இது வந்து மாடல் 2. இது வந்து மாடல் 2ஆக பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது, எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது +or மைனஸ். a² வச்சு எப்படி நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இந்த பேஸ் பண்ணி ஓகேங்களா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓகேங்களா, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வேதிக் ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓகேங்களா a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + or - 2ab இதை வச்சு நம்ம நிறைய ஓகேங்களா ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி பார்ப்போம். இதில் 3மே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 3ல் எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 84² நம்ம 84² நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், a + b ஹோல் ஸ்கொயர் அதில் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி a - bயில் எப்படி பண்ணுறது நான் சொல்லுவேன். இப்போ இது வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 கேஸாக பண்ணலாம். 80 + 4 இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் டிஜிட் வரும், 0 வர மாதிரி பண்ணுங்கள். 84 80 இல்லை வந்து வேறு எப்படி பண்ணலாம், 90 - 6 ஓகேங்களா இப்படின்னு நம்ம பண்ணலாம். இது வந்து ஹோல் ஸ்கொயரா ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுமே எந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க, இது 80 + 4 பார்த்தீங்கன்னா வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அது வந்து நம்ம சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிலாம் பண்ணணும் இல்லை. ஒன் டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ஷார்ட்டாக பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 80 + 4 ஹோல் ஸ்கொயர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னது 80². 80² என்னது 8 8 are 64. அப்போ 64 20 வருமா, 6400 வருமா ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4². 4² 4 4 is 16. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2ab ப்ளஸ் 2ab தான். 80 × 2 × 4 8 8 இங்கே வந்து 4 × 2 போட்டிங்கன்னா 8 வரும். 8 8 are 64. அப்போ வந்து என்னது 640. இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 6 ஓகேங்களா, 5 10 ஓகேங்களா, ரிமைண்டர் மேலே ஒன்று இருக்கும். 7 7056 ஓகேங்களா, 7056. இது வந்து பார்த்தீங்கன்னா a + b வச்சு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து a - b வச்சு பண்ணுறீங்கனாலையும் அது சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் 90 - 6 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து 90ன்றது என்னது, 9 9 are 81. 8100. 6². 6² 36 ஓகேங்களா. இப்போ 6 × 2 12 அப்போ வந்து -12 வரும். -12 × 90. -12 × 9 போட்டிங்கன்னா 9 2 are 18 8 ஓகேங்களா. எவ்வளோ வரும்னா 108 வரும். அப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆட் பண்ணிங்கன்னா வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ வரும், இங்கே பாருங்கள் 90 × 12 தானே ஓகேங்களா. இந்த 0 இருக்கும். 9 2 are 18 110 ஓகேங்களா. 1008 வருமா, 1080. இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறதுனால கொஞ்சம் டைமிங் அதிகம் அவ்வளோதான். 6 ஓகேங்களா, 6 இதை ஆட் பண்ணுங்கள். 6 இது வந்து என்னது, இங்கே பாருங்கள் இது வந்து 3 அண்ட் இது 8. இது வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது ரெண்டு வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து என்ன வரும், 3ன்றது வந்து இங்கே 13 வருமா. அப்போ வந்து என்னது 5 ஓகேங்களா. 5 இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே 0. இங்கே வந்து 1 இருந்து இங்கே பாரோ பண்ணனால இங்கே 0 இருக்குது. அப்போ வந்து 0
8ல் 1 போச்சுன்னா 7 7056. நீங்கள் வந்து கவனமாக பண்ணணும்னா அங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது ஓகேங்களா. இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 8136 எழுதிட்டு டேரெக்டாக -108 போட்டு கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம வேறு இது பார்ப்போம். 69ஓட ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a + b பார்ப்போம். 69 ஓகேங்களா 69 தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுறோம்னா 60 + 9 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. நீங்கள் அப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா வேறு என்ன கேஸ் போடலாம். ஸோ 69 வந்து எப்படி எழுதலாம் 70 - 1ன்னு எழுதலாமா. ஸோ சிம்பிளாக இருக்கும் 70 - 1 70 - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 60 ஸ்கொயரா 6 6 36 20 வருமா ஓகேங்களா 20 வருமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9. ஸோ 9 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 9 9 81. இப்போது இந்த 60 × 9 × 2 18 18 × 6 6 8 48 4 108 ஓகேங்களா. அப்போ 1080வா. இப்போது அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 ஓகேங்களா 16 இங்கே 1 இருக்கும். ஸோ 7 இது வந்து 4 4761 ஓகேங்களா. 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4761 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மைனஸில் போட்டு பார்ப்போம். ஸோ மைனஸ் வந்து 7 7 49 ஓகேங்களா 00. ஸோ 4900 வரும். -100 1 தான் நம்மளுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணுவோமா. ஸோ இது வந்து என்னது 70 × -1 × 2வா. அப்போ வந்து 14 -114 வருமா ஓகேங்களா. -114 வரும் 140 ஓகேங்களா. இங்கே வந்து என்ன வரும். ஸோ 1 வரும். இங்கே வந்து 8 இங்கே 10 ஸோ 6 இங்கே 8ல் 1 போச்சுன்னா வந்து எவ்வளோ 7 ஸோ 4761. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒன்று போட்டாவே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 69 பார்த்தீங்கன்னா வந்து 70 - 1 வந்து ஈஸியாக இருக்கும். அதே வந்து 84 ஓகேங்களா. 84 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 80 + 4 வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அப்புறம் வந்து 5க்கு கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கு இந்த நேர் வேல்யூ ஸோ 80 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது அதிகமாக போயிடுச்சு 5க்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் 90 பக்கம் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 74 ஸ்கொயர் ரூட்டோட இது பார்ப்போம். ஸோ 74 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு கேஸ் எழுதலாம். 70 + 4 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து நியர்பை வந்து இருக்கிறதுனால ஸோ 70 + 4 எழுதலாம். இல்லைனா வேறு எதுபடி எழுதலாம் 80 - 6 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ 17 பார்த்தீங்கன்னா 7 7 49 49 ஸோ 4900. ஸோ 16 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும். நெக்ஸ்ட்டு 70 × 4 × 2 ஓகேங்களா. 70 × 4 × 2 போட்டிங்கன்னா வந்து எவ்வளோ வரும் 8 8 7 56. ஸோ 560 வந்து ஒன்று வரும். இப்போ ஆட் பண்ணுங்கள். ஸோ 6 7 ஓகேங்களா 14 5 5476 தான் வந்து 74ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. நீங்கள் வந்து கேல்குலேட்டர் கூட செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது எப்படி இதெல்லாம் 8 8 64. ஸோ 6400. இங்கே வந்து 6 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 6 6 36 ஓகேங்களா. இப்போ வந்து 12 6 × 2 × 80 ஓகேங்களா. 8 2 16 ஓகேங்களா 9 ஓகேங்களா -916 வரும் ஓகேங்களா. இதை நீங்கள் போட்டிங்கன்னா வரும் 6 இங்கே என்ன வரும் 10 இங்கே வந்து 3 வரும் ஓகேங்களா. 10ல் 3 போச்சு 10ல் ஓகேங்களா. ஸோ 13ல் உங்களுக்கு 6 போச்சுன்னா எவ்வளோ வரும் 7 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார போடுறோம் 5 13. ஸோ 13ல் 9 போச்சுன்னா எவ்வளோ 4 நெக்ஸ்ட்டு 5 5476. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீடப் ஓகேங்களா. இதில் வந்து ஒன்றே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் மினிமம் அதோட அந்த 2 செகண்ட்ஸே நீங்கள் வந்து குறைக்க முடியும். மைண்ட் கால்குலேஷனே நீங்கள் போடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.